எண்ணும் எழுத்தும். கட்டகம் 4 பின்னங்கள். இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் வகுப்பு வாரியா தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு. செயல்பாடு 1, நீட்டல் அளவைகளில் பின்னங்கள். இது 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து கொள்ளணும். ஒவ்வொரு குழுவினரிடமும் 1 மீட்டர் நீளமுள்ள 3 ரிப்பன்களை கொடுத்து முதல் ரிப்பனின் நீளத்தை அப்படியே அளந்து கூறச் செய்து அதன் அளவுகளையும், அதாவது 1 மீட்டர் எனவும், இரண்டாவது ரிப்பனின் நீளத்தை 2ஆக மடிக்கச் செய்து அதன் ஒரு பாதி அளவானது 1/2 மீட்டர், அதாவது 50 சென்டிமீட்டர் எனவும், மூன்றாவது ரிப்பனின் நீளத்தை 4ஆக மடிக்கச் செய்து அதன் ஒரு பாக அளவினை அளந்து கூறச் செய்து கால் பாகமானது, அதாவது 25 சென்டிமீட்டர் எனவும், அதன் 3 பாகங்களை கூட்டினால் கிடைப்பது 3/4 மீட்டர், அதாவது 75 சென்டிமீட்டர் எனவும் கூறச் செய்யணும். பிறகு செய்தித்தாள்களை கால் சட்டை, பாவாடை துணி சுருள் மற்றும் ரிப்பன் சுருள் போல் சுருட்டி வைத்து ஒரு குழுவினரை விற்பனையாளராகவும் மற்றொரு குழுவினரை வாடிக்கையாளராகவும் செயல்பட வைத்து கால், அரை, 3/4 மற்றும் 1 மீட்டர் அளவுகளில் துணிகளை வாங்கச் செய்து நீட்டல் அளவைகளை தெரிந்து கொள்ள செய்யணும். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அணியும் ஆடைகளின் அளவுகளை பட்டியலிட்டு வர செய்யுமாறு செயல் திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு.